மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் நமது காயல் மண்ணின் மைந்தர் அபூபக்கர் சித்திக் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அன்பார்ந்த காயல்பட்டினத்தினுடைய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். கடந்த ஒரு மாத காலமாக தமிழ்நாடு முழுமைக்கும் எண்ணற்ற ஊர்களில் பேசி முடித்து ரொம்ப வருத்தத்தோடு இருந்தேன். எல்லா ஊர்லையும் பேசிக்கிட்டோம், ஊர்ல பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காக்காமார்களுக்கு அன்பும் நன்றியும். அறிவார்ந்த பெருமக்களே, நான் ஒரு 10 நிமிடம் உங்ககிட்ட மனதார உரையாட விரும்புறேன். நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, போடாம போங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நான் 10 நிமிஷம் ஒரு சில கேள்விகளை அக்கா கனிமொழி கிட்ட, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கிட்ட, திமுகவை ஆதரிக்கக்கூடிய உறவுகள் கிட்ட நான் கேட்க விரும்புறேன். நேற்று கனிமொழி பிரச்சாரத்தின் போது பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்கிறாங்க? காயல்பட்டினத்துக்கு நான் ஓட்டு கேட்டு வர வேண்டிய தேவையே கிடையாது. காரணம் என்ன? இது காயல்பட்டினம் கலைஞர் பட்டணம்னு பேசியிருக்கிறாங்க. அம்மா, நீங்க ஓட்டு கேட்டு வர தேவையில்லை, உங்களுக்கு ஓட்டு விழுந்துரும், நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா துட்டு வரணும், துட்டு வந்தாதான ஓட்டு விழும். காயல்பட்டினத்தை கலைஞர் பட்டினம் என்று பெருமையாக பேசுகிற நீங்க காயல்பட்டினத்திற்கு அதை செய்தோம், இதை செய்தோம், நன்மைகளை செய்தோம் என்று வாய்களிய வடை சுடுகிற நீங்க எதற்காக ராத்திரியில திருட்டுக்கோழி பிடிக்கிற மாதிரி காசு கொடுக்கிறீங்க? நாங்க சாதாரண ஆளுங்க, நீங்க அண்ணாகாரத்திலிருந்து கட்சி வச்சிருக்கிறீங்க. அண்ணாகாரத்திலிருந்து காயல்பட்டினத்திற்கு உழைக்கக்கூடிய திமுக காரங்க இருக்கிறாங்க. எதற்காக காசு கொடுத்து ஓட்டு வாங்குற நிலைமையில இன்றைக்கு நீங்க இருக்கிறீங்க? அப்ப தெரியுது, நீங்க என்னதான் குப்பிக்காரன் அடிச்சாலும் சரி, காயல்பட்டினத்தை கலைஞர் பட்டினம் சொன்னாலும் சரி, ஓட்டுக்கு 1000 ரூபாய் வட்டா வச்சாதான் ஓட்டு விழுன்ற நிலைமை இருக்கு. அது மத்திய காயலா இருந்தாலும் சரி, காயல்பட்டினத்துடைய எந்த பகுதியா இருந்தாலும் சரி, காயல்பட்டினத்தினுடைய நகர்மன்ற செயலாளரே ஓட்டு போட மாட்டார். காயல்பட்டினத்துடைய திமுக நகர செயலாளரே காசு வரலன்னா திமுக ஓட்டு போட மாட்டாருங்கிற நிலைதான் இங்க இருக்குது. நீங்க காயல்பட்டினத்துக்கு வர தேவையில்லை, ஓட்டு போட்டுறாங்க. நம்ம மக்கள் சூரியனுக்கே குத்தி குத்தி பழகிட்டாங்கல்ல. 21 இடத்துல திமுக போட்டியிடுது, இந்த 39 இடத்துல ஏன்பா ஒரு இஸ்லாமியர் கூட வேட்பாளரை நிறுத்தல, பிஜேபி வேட்பாளரை நிறுத்தல? அவன் மதவாத கட்சி சரி, அவனுக்கு அடிமை சேவை செய்யக்கூடிய அதிமுக ஒரு வேட்பாளரை நிறுத்தல சரி, அவங்க 2 பேரும் அடிமைகள், இஸ்லாமியர்களுக்கு விரோதிகள், மாற்று கருத்து இல்லை. நீண்ட சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராச்சு, ஏன் ஒரு இஸ்லாமியருக்கு கூட சீட்டு கொடுக்கல? கனிமொழிக்கு கொடுக்க சீட்டு இருக்குது, வாரிசு அரசியல் கேரமாவுக்கு கொடுக்க சீட்டு இருக்குது, தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு கொடுக்க சீட்டு இருக்குது, ஆற்காடு வீராசாமி மகன் கலாநிதி வீராசாமிக்கு கொடுக்க சீட்டு இருக்குது, துறைமுகன் மகனுக்கு கொடுக்க சீட்டு இருக்குது. ஏண்டா வாரிசா அப்ப எம்எல்ஏவா இருக்கிறான், அமைச்சரா இருக்கிறான், எம்பியா இருக்கிறான், எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு திமுக சீட்டு இருக்குது. ஆனா பேராசிரியர் ஜவாஹிருல்லாக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு சீட்டு இல்ல. அற்ப கூத்தாடி கமலஹாசன், அந்த கமலஹாசன் கூட ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை பெற்றுக்கொண்டு திமுக ஆதரவு கொடுக்கிறாங்க. ஆனா காலங்காலமாக திமுகவிற்கு உழைத்த, திமுகவிற்கு கொடுபிடித்த, திமுகவிற்கு ஓட்டு கேட்ப, எல்லா போராட்ட காலத்திலும் எதிர்கட்சியா இருக்கும்போது திமுகவோடு கைகாத்து நின்ற மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஏன் ஒரு சீட்டு கூட இல்ல? ஏன் ஒரு இஸ்லாமிய வேட்பாளர்கள் கூட நீங்க சீட்டு கொடுக்கல? அப்ப என்ன தைரியம்? நீ சீட்டு கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டாலும் சரி, சிறைவாசிகள் விடுதலை செஞ்சாலும் சரி, செய்யாட்டாலும் சரி, என்ன இருந்தாலும் நாம ஓட்டு போட்டுருவாங்க நம்ம மக்கள். நம்ம பிஜேபி வருகின்ற பிஜேபிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? இந்தியாவை ஆளக்கூடிய கட்சியாக பிஜேபி இருந்தாலும் தமிழ்நாட்டில் வணக்கம் நோட்டோட போட்டி போடக்கூடியவன் இவனை காண்பித்து மீண்டும் மீண்டும் வாக்கு அறுவடை செய்யறாங்களே. நான் கேட்கிறேன், 2019 என்ன பிரச்சாரம் வச்சாங்க? திமுகவிற்கு ஓட்டு போடவில்லை என்றால் பிஜேபி உள்ள வந்துடும். திமுக ஓட்டு போட்டீங்க. 39 உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் தேனி தொகுதியை தவிர்த்து 38 வேட்பாளர்கள், புதுச்சேரி உட்பட 39 பேர் திமுக ஓட்டு போட்டாங்க. அப்புறம் பிஜேபி இருந்துச்சு. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஓட்டு போடுவதற்கும் பிஜேபி ஒன்றியத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு சம்பந்தம் இல்லையே. அவனுடைய டார்கெட் எல்லாம் குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, இமாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான். இங்க நீ அங்க போய் வேலை செய்யாம, அங்க பிஜேபியை தோற்கடிக்காம, ஒண்ணுமே இல்லாத பிஜேபியை இங்க வந்து பிஜேபி வந்துரும் என்ற எப்படி பிஜேபி வீழ்த்த முடியும்? நான் கேட்கிறேன், பிஜேபி வீழ்த்துவதற்கு ராகுல் காந்தி சரியான ஆளுங்கிறாங்க. ராகுல் காந்தி ஏன் வடநாட்டில் போட்டி போடல?
உத்தரப்பிரதேசல ஏன் போட்டி போடல, குஜராத்ல ஏன் போட்டி போடல? அங்க போட்டு பிஜேபி நீ வீழ்த்தலாம்ல, அங்க பிரச்சாரம் பண்ணலாம்ல, அதுக்கு கேரளாவுடைய வயநாட்டுல போட்டிடுற. அப்ப தெரியுது உனக்கு பிஜேபி அங்க வீழ்த்த முடியாது தெரியுது. நீ உண்மையிலே பிஜேபி என்ன ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச நாமினேஷன் போட்டுக்கணும்ல, ஏன் போட மாட்டே? சரி, பாரத் ஜோடோ யாத்திரை ராகுல் காந்தி போனாரு, இந்தியா முழுமைக்கும் நடந்தாரு. அதிகமா எங்க நடந்திருக்கணும்? பிஜேபியை வீழ்த்துவதுதான் ராகுல் காந்தியுடைய உண்மையான நோக்கம் என்றால், ராகுல் காந்தி எங்க அதிகமா அந்த பாரத் ஜோடோ யாத்திரை நடந்திருக்கணும்? வடநாட்டுல அதிகமா நடந்திருக்கணும். ஒரு சீட்டும் இல்லாத கேரளாவில் ராகுல் காந்தி எத்தனை நாள் நடந்தாரு பாரத் ஜோடோ யாத்திரை? 17 நாட்கள். கேரளாவில் எத்தனை சீட்டு? 20 சீட்டு. பிஜேபிக்கு எத்தனை சீட்டு? 0. அப்ப ஒரு இடமும் பிஜேபிக்கு இல்லாத கேரளாவில் ராகுல் காந்தி பிஜேபியை தோற்கடிக்கிறதுக்கு 17 நாள் நடக்கிறாரு. ஆனா உத்தரப்பிரதேசல என்ன நடந்த? 2 முறை ஆளுங்கட்சியா இருக்கிறான் யோகி ஆதித்யநாத். பிஜேபிக்கு ஒட்டுமொத்த சீட்டுகளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கிய மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருக்குது. உத்தரப்பிரதேசம் ராகுல் காந்தி எத்தனை நாள் நடந்தார் தெரியுமா? வெறும் 2 நாள். அப்ப பிஜேபியை வீழ்த்துவதுடன் உன்னுடைய உண்மையான நோக்கம் என்றால், ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசல 17 நாளும் கேரளால 2 நாளும் நடந்ததா? அது நியாயம்? எப்படி அப்ப இங்க 17 நாள் அங்க 2 நாள் நடக்கிற? இதை வெளிப்படுத்தின யார் தெரியுமா? இதை எக்ஸ்பிரஸ் பண்ண யார் தெரியுமா? கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் சிபிஐஎம். என்ன நிலைமை இந்தியாவுடைய கூட்டணி? பிஜேபியை வீழ்த்துவது இந்தியா கூட்டணியுடைய உண்மையான நோக்கம் என்றால், இந்தியா முழுமைக்கும் நீங்கள் ஒரே அணியில திரண்டிருக்கணும். இந்தியா முழுமைக்கும் கம்யூனிஸ்ட் தேசிய கட்சி சிபிஐஎம் ஒரே தலைமை. களியக்காவல பார்டருக்கு இந்த பக்கம் நின்று கன்னியாகுமரி தமிழ்நாட்டு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்காரன் சொல்ற ராகுல் காந்தியை பிரதமராக்கணும். அந்த பக்க கம்யூனிஸ்ட்காரன் என்ன சொல்ற? கேரளாவுல பினராயி விஜயன் என்ன சொல்றாரு? ராகுல் காந்தியை நான் தோற்கடிப்பேன். ரெண்டும் ஒரே கம்யூனிஸ்டுங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ராகுல் காந்தியை தோற்கடிக்கணும். அதுக்கு ஆதரவாக பினராயி விஜயன் நானே ராகுல் காந்திக்கு எதிராக வயநாடு தொகுதியில பிரச்சாரம் பண்ணுவேன்றாரு. இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் சொல்ற ராகுல் காந்தியை பிரதமராக்கணும். என்ன எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இந்தியா கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணி. எப்படி மதச்சார்பற்ற கூட்டணியில சிவசேனா கட்சி வந்துச்சு? பிஜேபியினுடைய அத்வானிக்கு, மோடிக்கு, அமித்ஷாவுக்கு அப்பனுக்கு அப்பன் யாரு? பால் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, ஆதித்யா தாக்கரே. இவன் வெறும் பிஜேபி மதவாதம், அவன் மதவாதத்தோடு சேர்ந்து இனவாதம். அப்ப எப்படி சிவசேனா எப்படி இந்தியா கூட்டணியில் சேர்த்தீங்க? இது மதச்சார்பற்ற கூட்டணியா? இது மக்களுக்கான கூட்டணியா? யார நம்பிக்கை? பாபர் மசூதி இடிப்புல காங்கிரஸ் பங்கு இல்லையா? சிவசேனா கரசேவக்கு பாபர் மசூதிக்கு எதிராக ராமர் கோயில் கட்டுவதற்கு கல் அனுப்பின கட்சி இல்லையா? அந்த கட்சியை கூட்டணி சேர்த்து போட்டு யாருக்கு இது நாடகம் ஆடுறீங்க? சரி, வெஸ்ட் பெங்கால்ல இந்தியா கூட்டணி எங்க போச்சு? எங்க போச்சு? பஞ்சாப்ல இந்தியா கூட்டணி எங்க போச்சு? டெல்லியில இந்தியா கூட்டணி எங்க போச்சு? காஷ்மீர்ல இந்தியா கூட்டணி எங்க போச்சு? அப்ப இந்தியா கூட்டணி ஒரு மோசமான கூட்டணி. இவர்களுக்கு வாக்களிப்பது நம்ம தலையில நாமளே மண்ணல் போட்டுக்கிறது ஒண்ணு. எப்படி இந்தியா கூட்டணி நம்ப முடியும்? செஞ்சு பாருங்க. அப்ப உண்மையிலேயே பிஜேபி தான் வீழ்த்துறதா இவருக்கு நோக்கம் என்றால், நீ சீட்டை கடந்து, மாநிலத்தை கடந்து, ஒட்டுமொத்த இந்தியா முழுமைக்கும் நீ ஒரு கூட்டணி ஒருங்கிணைச்சிருக்கணும். அப்படி ஏதாவது செஞ்சிருக்கிறியா? இல்ல. மாநிலத்துக்கு மாநிலம் உன்னுடைய கொள்கையும் கூட்டணியும் வேறுபடுது. இதுல திமுக பிஜேபிக்கு எதிரானவர்கள் நாங்கள். மோடி வரும்போதெல்லாம் எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கூட பிடிச்சது, கருப்பு பலூன் விட்டது, சாலை மறியல் பண்ணது, எல்லாமே பண்ணாங்க. எதிர்கட்சியா இருக்கும் போதே அப்படின்னா ஆளுங்கட்சியா இருக்கும் போது இது எவ்வளவு செஞ்சிருக்கணும்? ஆனா வெள்ள கூடைய பிடிச்சிட்டு போய் மோடியை வரவேற்பதற்காக நின்றார உதயநிதியும் ஸ்டாலினும். தமிழ்நாட்டில் ஒண்ணு நடக்குது, கேலோ இந்தியான்னு ஒரு விளையாட்டு போட்டி. எதுக்கா மோடியை போய் அழைக்கணும்? மேல பொன்முடி வழக்கு வந்துருச்சு. சென்னை உயர்நீதிமன்றம் பொன்முடியும் அவருடைய மனைவியும் ஊழல் செய்த குற்றவாளிகள் என்று தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஏற்கனவே ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ள கம்பி எண்ணிட்டு இருக்கிறாரு. இனி இவரும் உள்ள போயிட்டாருன்னா கதை முடிஞ்சு போச்சு. அமைச்சரவை எல்லா அமைச்சர் கழுத்திலையும் கட்டி தொங்கிட்டு இருக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட, கீதா ஜீவன் உட்பட, ஐ பெரியசாமி, கே எஸ்.எஸ்.ஆர், கே.என். நேரு, துரைமுருகன் எல்லார் மேலையும் ஊழல் லஞ்சம் வழக்கு இருக்குது. அமலாக்கத்துறை போட்டிருக்குது, இடி போட்டிருக்குது. அப்படி இருக்கிறப்ப டெல்லிக்கு போய் ஒரு சமரசம் செய்யணும். இங்க செங்கலை தூக்கி காட்டுறாரு உதயநிதி, டெல்லிக்கு போய் மோடி கிட்ட காட்ட வேண்டியதானே. அங்க போனா ஃப்ரெண்ட்ஸ்
பாராளுமன்றத்தில் முடிச்சிட்டு பத்திரிகையாளர்கிட்ட டிஆர் பாலு பேட்டி கொடுக்கிறாரு. பிஜேபி எங்களுக்கு எதிரி இல்லை, ஸ்வீட் எனிமீஸ் என்று பேட்டி கொடுக்கிறாரு. அப்ப தமிழ்நாட்டில் நீ சனாதனம் பேசுற, பிஜேபி எதிர்ப்புன்னு பேசுற, அங்க என்ன போச்சு? சரி, இங்க வருவோம், உள்ளூர் அரசியல பேசுவோம். எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க? அண்மையில நகராட்சி ஆனது திருச்செந்தூருக்கு சரியான வார்டு உறுப்பினர்கள் அந்த மறுசீரமைப்பு பண்ணப்பட்டுருச்சு. ஆனா காயல்படுத்துற நிலை என்ன? எங்களுக்கு வார்டு சீரமைப்பு வேணும், 50,000 மக்கள் உள்ள ஊர் இது, வெறும் 18 பேர் போகாது அப்படின்னு நின்னோம். என்ன சொன்னாரு அடுத்த என்ன சொன்னாரு? தேர்தலை எல்லாம் புறக்கணிச்சோம். நீங்க தேர்தலை புறக்கணிக்காதீங்க, நகரமன்ற தேர்தல் முடியட்டும், 6 மாதங்களுக்குள்ளாக பேசி மறுசீரமைப்பை செஞ்சு தரேன்னு சொன்னாரு. சொன்னாரா இல்லையாங்க? ஐக்கிய பேரவை எதன் அடிப்படையில் கொடுத்துச்சு? அங்கேயே நான் எந்திரிச்சு கேட்டேன், இப்படி வாக்குறுதியை கொடுக்குறீங்களே, அப்ப தேர்தலை போட்டிட்டு வென்ற அந்த கவுன்சிலர் என்ன செய்வாங்க? அவன் நீதிமன்றத்துக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்துருவானு. இது போராட வாக்குறுதினு சொன்னாம நம்ம கருத்து எடுபட இல்லை. இன்னைக்கு 6 மாதங்கள் கடந்து நகரமன்ற அமைச்சு 2 வருஷம் ஆச்சு இல்ல? என்னாச்சு? தேர்தல் வரக்கூடிய அனுதாபம் கிட்ட 6 மாசத்துல மறுசீரமைப்பு பண்ணித்தரேன்னு சொன்னீங்களே, வாக்குறுதி என்னாச்சுன்னு கேட்கணுமா வேணாமா? இங்க பேசும்போது நான் பேசுறேன், சிறைவாசிகளுடைய விடுதலை அப்ப 2 கிரவுண்ட் யூஎஸ்சி கேஸ் சீரமைத்து தருவதாக சொல்லி வாக்குறுதி கொடுத்து மண்ணா போய் கிடக்குது. பசங்க எல்லாம் விளையாட முடியாம வெளியூருக்கு போறாங்க, நிறைய பேர் ட்ரக் அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மறுவாரமே திமுக சாதனை விளக்க பொதுக்கூட்டம் போடுறாரு. போட்டு வாக்குறுதி கொடுத்தாரு. என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? 1 மாதத்திற்குள்ளாக நான் சரி செய்து தருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. வாக்குறுதி கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? 1.5 வருஷம் ஆச்சு. எங்க போச்சு வாக்குறுதி? கேஸ்ல ஒரு லாரி மணல் அதிகமா கூடி இருக்குதா? அப்படியே கிடக்குது. யூஎஸ்ல கூடி இருக்குதா? அப்படியே கிடக்குது. இது எப்ப செய்வாங்க? அண்ணாச்சி கிட்ட துட்டு இல்லாம இருக்குதா? 10 தலைமுறைக்கு சொத்து வச்சிருக்காரு. துட்டு இல்லாம இருக்கா? எப்ப செய்வாரு? 26 தேர்தலுக்கு 1 மாசம் முன்னாடி அதை செஞ்சு முடிப்பார். அப்பதான் ஓட்டு வரும். அப்ப பசங்க விளையாடுறது கிரவுண்ட் சரி, அது முக்கியம் இல்ல, உனக்கு ஓட்டு முக்கியம். உனக்கு இந்த மக்கள் காலங்காலமாக அடிமையாவது ஓட்டு போடுறது முக்கியம். அதுக்காக நிக்கிற நீ. மழை வெள்ளத்துல மிதந்துச்சங்க எங்க போயிருந்தா வந்தாராட்சி 2 நாளா 3 நாளா காயப்படுத்திய மக்கள் 20,000 ஓட்டு சொல்லையா 5 முறை அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக அமைச்சராக இருக்கிறாருன்னா அதுக்கு முக்கிய காரணம் காயல்பட்டோம். இந்த மக்கள் தான் அதிமுக இருந்த போதும் சரி, திமுகவுக்கு தாவன போதும் சரி, ஓட்டு போட்டு உங்களை அழகு பார்த்தது காயல்படுத்த மக்கள். வெள்ளத்துல தவிச்சாங்களே, சிக்னல் இல்லாம, சாப்பாடு இல்லாம, ஒரு போன் கால் கூட பேச முடியாம தவிச்சாங்களே. அனுமராதாசன் எங்க போயிருவாரு 3 நாளா? கேட்ட சொன்னாரு, நானே வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். இப்படி பேசுறதுக்கு ஒரு அமைச்சர் அவரை மீட்டு கொண்டு வந்தாங்களாம். செஞ்சு பாருங்க. ஆனால் அறிவார்ந்த பெருமக்களே, இந்த மண், இந்த மக்கள் இந்த வெள்ளத்துல பாதிக்கப்படும் போது யாருக்கிட்டையும் பேச முடியல. நான் சென்னையில இருக்கிறேன். அண்ணன் எனக்கு செய்தியை பார்த்துட்டு கூப்பிடுறாரு, சீமான் அண்ணன், தம்பி செய்தியில பார்த்தா காயல்பட்ட வெள்ளத்துல மிதக்குதாமடா, என்ன நிலவரம் தெரியுமாடா அப்படின்னு மச்சா இஸ்மாயில் சாலி எல்லாம் இங்கிருந்து பாடத்தை எடுத்து அனுப்புறாங்க. அண்ணனுக்கு அனுப்புறேன். அடுத்த நாள் காயல்பட்டினத்துக்கு ஓடி வந்தார். 2500 குடும்பங்களுக்கு நிவாரண பொருட்களை யுஎஸ்சி மலையாளத்துக்கிட்ட வச்சு வாங்கின ஒரு கட்சி நாம் வந்துருச்சு. எங்களுடைய சொந்த பணத்தை போட்டு கும்பகோணத்திலிருந்து எங்க உறவுகளை அனுப்பின அந்த பொருட்கள், இங்க நாங்க பிறந்த பொருட்கள், எங்க அண்ணன் ராஜசேகர் கொடுத்த பொருட்கள் எல்லாவற்றையும் வச்சு 2500 குடும்பங்களுடைய கண்ணீரை துளைத்தவர்கள் நாங்கள். ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்சி எங்களால இவ்வளவு செய்ய முடியுதுன்னா, ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சரா இருக்கிற, எம்பியா இருக்கிற, எம்எல்ஏவா இருக்கிற இந்த ஆளுங்கட்சி திமுகவால் எவ்வளவு செஞ்சிருக்க முடியும்? தத்தளிக்கும் போது அநியாயம் கஷ்டம் வரல. எப்போ வர்றாரு? புகாரி ஷெரீப் துவாக்கு வர்றாரு, தொப்பி போட்டுட்டு ஏமாத்த, கஞ்சி குடிக்கிறதுக்கு வர்றாரு. காலங்காலமாக மக்கள் ஏமாறுறீங்களே, அப்ப நம்முடைய உரிமைக்காக நாம் கஷ்டப்படும் போது வராத இவர்கள் எப்படி? என்னங்க இது? நகர்மன்றத்தினுடைய நிலை என்ன? இன்றைக்கு நகர்மன்றம் அமைஞ்சு 2 வருஷம் ஆகி போச்சு. காலங்காலமா போராடுறோம். காயல்பட்டின கடற்கரையில அந்த பார்க்கிங் இதை வச்சுக்கிட்டு ரோட்ல விடுறதுக்கு எதுக்கியா பார்க்கிங் சார்ஜ் கொடுக்கணும் அப்படின்னு போராடுறோம், பேசுறோம். என்ன நிலைமை? புகாரி ஷெரீஃப்ல துவா நடக்குது, ரெட் ஸ்டார்ல நின்று அவர் பார்க்கிங் போடுறாரு. எந்த உலகத்து நியாயம் இது? தமிழ்நாட்டில் எந்த கடற்கரையில, சென்னை மெரினா கடற்கரையில வண்டி விடுறதுக்கு கூட காசு கொடுத்து போகல பார்க்கிங் சார்ஜ். மெரினா கடற்கரை உலகத்தினுடைய 2வது பெரிய கடற்கரை. ஆனா இந்த இவனுங்க இந்த கடற்கரையில வண்டியை விடுறதுக்கு காசு. முந்தானத்து பாக்குற பெருநாள் அன்னைக்கு புகாரி ஷெரீஃப் வெட்டையில
புகாரி ஷரீஃப் வெட்டைக்கும் நகர்மன்றத்துக்கு என்ன சம்பந்தம்? புகாரி ஷரீஃப் வெட்டையில வண்டி விடுறாங்க, அதில் கட்டணம் வசூலிச்சு புகாரி ஷரீஃப் நிர்வாகத்துக்கு கொடுத்தனா சரி. பீச்சுக்கு நீ குத்தகை எடுத்து போட்டு முத்துவாபாத்திகா தெருவிலையும் கொச்சா தெருவிலையும் தீவு தெருவிலையும் புகாரி ஷரீஃப் வெட்டையிலையும் இங்க நிப்பாட்டுற வண்டிக்கு காசு வைக்கிறீங்க. அதுல ரோட்ல இருக்கிற வண்டி ஒரு பார்க்கிங் லாட்னா நீ பார்க்கிங் அமைச்சு சிசிடிவி கேமரா வச்சு லைன் மார்க் பண்ணி ஒரு செக்யூரிட்டி இதுக்கு நீ காசு வாங்கணும்னா சரி. நான் ஏற்கனவே ரோட் டாக்ஸ் கட்டிட்ட வண்டி வாங்கும்போது அப்புறம் இதுக்கு நான் உனக்கு காசு தரணும்? இதை மாற்றுவதற்கு 10 கடிதம் கொடுத்தாச்சு நகரமன்றத்தில். நகரமன்ற தலைவர்கிட்ட துணைத் தலைவர்கிட்ட எல்லாரும் பண்ணியாச்சு. இனி அடுத்ததாக நான் உறுதியாக சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறையின் சார்பாக மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டு இதற்கு எதிராக தடை உத்தரவை சத்தியமாக நான் 6 மாசத்துல நான் வாங்குவேன். இவ்வளவு நாட்களாக ஆட்டம் காட்டிட்டு இருக்கிறாங்க. நகர்மன்றம் அமைவதற்கு முன்பாக நகராட்சி ஆணையர் கையில பொறுப்பு இருக்கும் போது கூட காயல்பட்டபடி குப்பையில மிதக்கல. ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வந்து சரியா குப்பையை வந்து சரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன நிலைமை? காயல்பட்டினம் முழுமைக்கும் குப்பை. கண்டுகொள்ளாத நகர்மன்ற தலைவர் எதற்காக இவருக்கு ஓட்டு போட்டாங்க? இவருடைய செல்வாக்களை ஐக்கிய பேரை கை காட்டுச்சுன்ற ஒரே காரணத்திற்காக. இல்லைன்னா இந்த நகர்மன்ற தலைவரை நாய் கூட செய்தாது. எதுக்காக ஓட்டு போடணும் செஞ்சு பாருங்க. அப்ப இவ்வளவு விஷயம் இருக்குது. உள்ளூர் அரசியல் இருந்து நம்ம இந்திய அரசியல் வரைக்கும் பேசணும்னா இவர்கள் செய்யறது அத்தனையும் துரோகம். பிஜேபியுடைய வளர்ச்சி என்றைக்காவது இந்த மாதிரி பார்த்திருக்கிறோமா? வேடிக்கை பார்க்கிறாங்களே. செஞ்சு பாருங்க. ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் ஒரு பாப்பாத்தி ஜெயலலிதா 2016 தடுத்து நிறுத்தினான். நமக்கு ஜெயலலிதா மேல 1000 விமர்சனம் உண்டு. ஆனா ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை 2016 தமிழ்நாட்டில் தடுத்து நிறுத்தின துணிச்சலான பெண்மணி. அது அந்த விதத்தில் ஜெயலலிதா பாராட்டலாம். அப்ப அந்த பாப்பாத்தி ஜெயலலிதா ஆட்சியில கூட போகாத ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் எப்படியா தமிழ்நாட்டுக்குள்ள 54 ஊர்வலம் நடத்திட்டான். என்ன பண்ணிட்டு இருந்த நீ? அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குது? எப்படி பிஜேபியுடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு மாறி இருக்குது? ஊருக்கு 4 பேர் இருந்த பையன் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறானே. கேவலம் அண்ணாமலை எல்லாம் அரசியல் பண்ற அளவிற்கு பேச வைத்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஆட்களாக இங்க இருக்கிறாங்களே, கையாள ஆட்களாக. அப்ப இவங்களா மூக்கால் ஆளுநர் ஸ்டாலின் சிறைவாசிகள் விடுதலை, சிறைவாசிகள் விடுதலை எங்க போச்சு? 3 வருஷம் ஆகி போச்சு. சிறைவாசிகளை விடுதலை செய்யவில்லை என்பதை கடந்து உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த சிறைவாசிகள் ஜாமீன் கேட்கிறாங்க, பெயில் கேட்கிறாங்க. அதுக்கு எதிராக மனு போடுறாங்க. யாரை வச்சு? ஒரு ஹியரிங் யுவர் ஆனர் அப்படின்னா 50 லட்சம் ஃபீஸ் அந்த ஆளுக்கு. முகுல் ரோகத்கி, தி டாப் மோஸ்ட் லீடிங் அட்வொகேட் இன் சுப்ரீம் கோர்ட், அவரை வச்சு மனு போடுது. இந்த சிறைவாசிகள் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன மனநிலையோடு சிறைக்குள்ள போனாங்களோ அதே மனநிலையோடு இருக்கிறாங்க. யார் சொல்றா? தமிழ்நாடு அரசினுடைய அபிடவிட், தலைமைச் செயலாளர் கையெழுத்து போட்ட அபிடவிட். வாட்ஸ்அப்ல போடுற பாத்துக்கோங்க. இந்த சிறைவாசிகள் வெளியே வந்தாங்கன்னா இவங்களால மற்ற சமூகத்து மக்களுக்கு ஆபத்து. யாருக்கு? எந்திரிச்சு நிக்க முடியாம உடல் சிதைவு நோயால அவதிப்படக்கூடிய, தன்னுடைய தேவைகளையே தான் நிறைவு செய்ய கொள்ள முடியாத அந்த சிறைவாசிகளால பிற சமுதாயத்து மக்களுக்கு ஆபத்து இருக்குதுங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க? இந்த சிறைவாசிகள் சிறைக்குள்ளாக அலைபேசி பயன்படுத்துறாங்க. சிறைவாசிகள் சிறைக்குள்ளாக அலைபேசி பயன்படுத்துறாங்கன்னா நான் வக்கிரமா கேட்கிறேன், தமிழ்நாடு அரசினுடைய சிறை காவலர்கள் என்ன புடுங்கிட்டு இருக்காங்கன்னு கேட்கிறேன். வார்டன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சிறை காவலர்கள் எதற்கு? அலைபேசி இல்ல எப்படி போச்சு? அப்ப கையாளாக தனம் இல்லையா? அப்போ அரசாங்கத்தினுடைய முதுகெலும்பில்லா தனத்தை, கையாளாக தனத்தை நீயா